ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, பலவிதமான ஏமாற்றங்களை பார்த்துவிட்டேன் சாயப்பா. இனி என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரப்போவதில்லை என்று உனக்கு நீயே தீர்மானம் சொல்லி அனாவசியமாக புலம்புகிறாய். ஆனால் பல ஏமாற்றங்களும் பல அவமானங்களும் தான் ஒருவன் தன் வாழ்க்கையில் முன்னேற அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கான ஆயுதமாகும். உனக்குள் இருக்கும் பிரபஞ்சத்தின் பேராற்ற சக்தியின் உதவியினாலேயே உனக்கு இந்த பிரபஞ்சம் உன் தேவைகளை, உன் கனவுகளை ஒவ்வொன்றாக பூர்த்தி செய்ய போகிறது. ஆம், இது நிஜம். நம்பினால் இது மிக விரைவில் உன் மனது குளிரும்படியாக நிச்சயம் நடக்கும். அதற்கான காலம் நெருங்கிவிட்டது. நீ செய்யும் வேலையினால் உன்னை இந்த பிரபஞ்சம் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் வைக்கப் போகிறது. இதன் மூலம் உனக்கு தெய்வீக தொடர்புகள் அதிகரிக்கப் போகிறது. எல்லா தெய்வங்களின் ஆசீர்வாதங்களும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நிரம்ப கிடைக்கப் போகிறது. இது நாள் வரை உன்னை வஞ்சித்தவர்கள், உன்னை நிந்திப்பவர்களையே பார்த்து மனம் நொந்து போன நீ இனிதான் நல்லவர்களையே அதிகமாக சந்திக்கப் போகிறாய். சிலரின் எதிர்மறை எண்ணங்களால் உன்னுள் ஊடுருவி இருக்கும் எதிர்மறை ஆற்றல் முழுவதையும் இந்த பிரபஞ்சத்தின் துணை கொண்டு நீயாகவே அனைத்தையும் நீக்கப் போகிறாய். உன் வாழ்க்கைக்காக இந்த பிரபஞ்சம் மிக பெரிய திட்டம் வைத்துள்ளது. அது உனக்கு இன்றிலிருந்து, இந்த மகா சிவராத்திரி நன்னாளிலிருந்து சிறந்த முறையில் வெளிப்பட போகிறது. ஆம், உன்னை சதா வெறுத்து பேசுபவர்களை நீ என்றுமே அவர்களிடம் அன்பாகத்தான் இருக்க வேண்டும். நீ பேசுவது அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் விலகிவிடு. நீ பேசாமல் இருந்தாலும் உன்னை நிந்திக்கத்தான் செய்வார்கள். காரணம், உன்னோடு நன்றாக பேசி பழகிவிட்டார்கள். உனக்கு எல்லாமும் எல்லோரும் நல்ல விதமாக அமைந்து விட்டால் நீ ஒரு பெரிய கோழையாகத்தானே இருப்பாய். தேவையில்லாமல் யாரிடத்திலும் எதற்காகவும் எங்கேயும் கெஞ்சி நிற்க தேவையில்லை. மன்னிப்பு கேட்கவும் தேவையில்லை. கோபத்திற்கு வழிவகுக்கும் எந்த ஒரு விவாதத்திலிருந்தும் உன்னை தாழ்த்தி பேசுபவர்களிடமும் உன் மதிப்பை, உன் அன்பை காணாத எவர்களிடம் இருந்தும் விலகியே இரு. வீணாக நீ எவர் சொல்லுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அவையெல்லாம் உன்னுடைய தலைவிதியை இனி தீர்மானிக்கப் போவதில்லை. உன் ஒளி பொருந்திய ஆன்மாவை விஷமாக்கும் எந்த ஒரு விஷயமானாலும் அதிலிருந்து எந்த அளவிற்கு விலகி செல்கிறாயோ அந்த அளவுக்கு நீ ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய். உன் பாதை இதுதான் என்று நீ தீர்மானித்த பிறகு உன் பாதையில் தடைகள் இருந்தால் அதை தகர்த்து விட்டுத்தான் நீ செல்ல வேண்டும் என்று இல்லை. அதை நீ தவிர்த்து விட்டும் செல்லலாம். இந்த மகா சிவராத்திரியில் எல்லா கவலையும் உன்னை விட்டு விலகி ஓடப்போகிறது. ஓம் நம சிவாய என்று சொல்லி சிவனே என்று இரு. உன் வாழ்க்கை என் பொறுப்பு. பிரபஞ்சத்தின் சக்தி வாய்ந்த எண்ணான 10-10 என்ற எண்ணை தொட்டு விட்டாய்தானே. உனக்கு தேவையான பணம் நாளை காலை 10 மணிக்குள்ளாக உனக்கு கிடைப்பதற்கான வழி பிறக்கும். நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. எத்தனை துயரங்களை கடந்து வந்துவிட்டாய். இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உனக்கு பொற்காலம்தான். நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் மத்தியில் ஜொலிக்கப் போகிறாய். ஆம், சந்தோஷமாக இரு. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.